இன்றைக்கி பாருங்கள், நான் வந்து ரசம் வைக்க போகிறேன். சண்டேங்கிறதால நான்வெஜ் செஞ்சோம்னா கண்டிப்பாக எங்கள் வீட்டில் ரசம் இருக்குது. அந்த ரசம் வந்து இன்றைக்கி வந்து நார்மலாக புளி ரசம், லெமன் ரசம் வைப்பேன். இன்றைக்கி வந்து புளி ரசம் வைக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் 3 தக்காளி, ஒரு 6 பல் பூண்டு, கொஞ்சம் 1 ஸ்பூனு ஜீரக மிளகு, ஒரு லெமன் சைஸ் புளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி. இது வந்து தாளிக்கிறதுக்கு 2 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ வந்து அந்த புளி வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சு, இது ஊற வைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு சீக்கிரமாக கரைஞ்சிடுங்க. இது வந்து இப்போ அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பூண்டை போட்டுக்குங்க. அடுத்தது தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலை, ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டு இதை வந்து இப்போ மிக்சியில் நான் வந்து எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இது இப்போ வந்து அரைச்சிட்டு வர போகிறேன். இது இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா போதுங்க. கொஞ்சம் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு தாளிச்சுட்டு, இப்போ வந்து பார்த்திங்களா அரைச்சிட்டு வந்த ஜீரக மிளகு தக்காளி எல்லாத்தையும் அதிலே ஊற்றிடுவேன். இந்த லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருந்தோங்கள, அது வந்து இப்போ வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ வந்து தேவைக்கு உப்பு, நம்மளுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுக்கணும். போதும். இப்போ வந்து இது ஒரு நல்ல கொதி வரும்போது இப்போ வந்து பாருங்கள், இந்த ரசம் வந்து கொதி வர ஸ்டேஜ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, இறக்கும்போது கொஞ்சோண்டு அப்படி லேசாக பெருங்காயத்தூள் போட்டுட்டு, அப்படியே கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி அப்படியே சுற்றி விட்டிங்கன்னா அந்த வாசனை செம்மையாக இருக்குங்க. இந்த ரசம் வந்து எங்களுக்கு ஒரு குட்டியோண்டு ஒரு மாப்பிள்ளை பையன் மாப்பிள்ளை இருக்கிற அப்படி அந்த மாப்பிள்ளைக்கு இந்த ரசம்னா சூப்பராக பிடிக்கும். சொல்லுவோம், அத்தை வீட்டு ரசம் மாதிரி வைங்க அப்படிமா. இது வந்து நீங்கள் எவ்வளோ நான்வெஜ் சாப்பிடுங்க, பிரியாணி சாப்பிடுங்க, சிக்கன் மட்டன் சாப்பிடுங்க, இந்த மாதிரி ரசம்னு ஒரு டம்ளர் குடிச்சின்னு வச்சுக்கோங்க, எப்படியாப்பட்ட இதாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஜீரணம். இது வந்து யார் வேணாலும் வைக்கலாம், ஈஸியாக வச்சுக்கலாம். பேச்சுலர்ஸ் பசங்க வச்சுக்கலாம், வீட்டில் வச்சு நல்லா ரசம் சாப்பாடு சாப்பிட்டிங்கன்னா நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. எங்களோட சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.